இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவரான நல்லகண்ணு அவர்களின் 100வது பிறந்த நாள் இன்று. அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியலை தங்கள் அடையாளமாக ஆக்கிக் கொண்டவர்கள் மத்தியில் அரசியலுக்கே ஒரு தனித்த பெரும் அடையாளமாக திகழ்பவர் மரியாதைக்குரிய திரு நல்லகண்ணு ஐயா அவர்கள். சுதந்திரப் போராட்டக் களத்தில் நின்றவர். பிறகு பொது உடைமை இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். சிறை கொட்டடிகளைச் சிரித்துக்கொண்டே சிநேகித்தவர். தடைகளை தகர்த்த தனிப்பெரும் தளகர்த்தர். சாதிய வன்மத்திற்கு எதிராக களமாடியவர் மட்டுமன்று, வாழ்ந்து காட்டியவர். சமூக நீதியை, சமத்துவத்தை நிலைநாட்டியவர். தன் வாழ்நாள் முழுமைக்கும் அதை வாழ்ந்து காட்டியே நிரூபித்துக் கொண்டிருப்பவர். தமிழகத்தின் தனிப்பெரும் சமூக, அரசியல் அடையாளமாக உயர்ந்து நிற்பவர். தங்களுக்கான நிதியை மட்டுமே திரட்டும் அரசியலாளர்களிடையே தனக்கு கிடைத்த நிதி அனைத்தையும் தான் சார்ந்த இயக்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் அரசுக்கும் கொடுத்த உத்தமர். தலைவனாக வருவது முக்கியமன்று, தலைவனாக வாழ்ந்து காட்டுவதே முக்கியம் என்ற இலக்கணத்திற்கு இன்று வரை ஒற்றை உதாரணம் நேர்மையின் ஊற்றுக்கண்ணான திரு நல்லகண்ணு ஐயா மட்டுமே. அவரே நம் தலைமுறைக்கான நேர்மையான அரசியல் பாதையாகவும் பாடமாகவும் திகழ்பவர். நூற்றாண்டு காணும் அவரை போற்றி புகழ்ந்து வணங்குவோம். ஐயாவின் உடல்நலம், மனநலம், சிந்தனை வளம் நீடித்து நிலைக்க இறைவனை வேண்டுகிறேன் என்று தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் கூறியுள்ளார்.